கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஸோ இவங்களோட லொக்கேஷன், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்க காலேஜ் தாங்க இது. யூஜிசியால் ரெகனைஸ் ஆகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்கால ஏ கிரெடிட் ஆகி A++ கிரேடும் வாங்கியிருக்கு. அதே மாதிரி NBA வேலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. இவங்களோட லொக்கேஷன் ஈரோடில் தாங்க இருக்கு. ஸோ NIRF ரேங்கிங்கில் என்னென்ன ரேங்க்ல வந்திருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 2021 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 164 இந்த ரேங்க்ல வந்திருக்கு. 2022 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 118th ரேங்க்ல வந்திருக்கு. 2023 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 101 150 இந்த ரேங்க்ல வந்திருக்குங்க. 2024 இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 101 150 ரேங்க்ல வந்திருக்கு. 2025 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 101 150 ரேங்க்ல வந்திருக்குங்க இந்த காலேஜ். அடுத்து இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. பிஇயில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்பிஏல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்சிஏ, அப்புறம் எம்இயில் Applied Electronics, CAD, CAM, Communication System, Computer and Communication, Computer Science and Engineering, Construction Engineering and Management, Control and Instrumentation Engineering, Embedded System, Engineering Design, Mechatronics, Power Electronics and Drives, Structural Engineering, VLSI Design இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்டெக்கில் Artificial Intelligence and Data Science, Chemical Engineering, Food Technology, Information Technology ஆஃபர் பண்ணுறாங்க. அதே பிஎஸ்சியில் Information System and Management, Software System ஆஃபர் பண்ணுறாங்க. எம்எஸ்சியில் Software System இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியா, கேன்டீன், கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஜிம், ஹாஸ்டல், லேபரேட்டரி, லைப்ரரி, மெடிக்கல், செக்யூரிட்டி, ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற டாப் கம்பெனிஸ்லாம் என்னங்கிறத பற்றி தான். இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, அசென்சர், காக்னிசன்ட், HP, ICICI செக்யூரிட்டிஸ், ITC, போஸ்க் லிமிடெட், போலரிஸ், டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் ஹுண்டாய் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார், அப்புறம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா, ரெனால்ட் நிசான், டைட்டான் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோகோ, ரனே குரூப் மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜ்க்காக ஒவ்வொரு வெப்சைட்லையும் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4/5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலேஜோடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1/5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.2/5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ், அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.